படுத்து தூங்குறதுக்கு தனித்தனியா கட்சி ஒரு கம்பளி கூட்டம் தலகாணி டாக்டர், எல்லாம் கொடுத்து எனக்கு நல்லா தெரியும். அப்ப கட்சி என் மாமா அப்ப அங்க வந்து பந்தோபஸ்துக்கு இருந்தாரு. விஜயகாந்த் கட்சி மீட்டிங் இதுல போகும்போது அங்க பந்தோபஸ்துக்கு இருந்தாரு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கட்சி கூட்டம் இப்ப நினைவிடஞ்செல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அது கட்சி ஆபீஸ். அங்க வந்து கட்சி கூட்டம் ஒண்ணு நடக்கும்போது வந்தவங்க எல்லாரும் கட்சி கூட்டத்துல எல்லாம் வருவான், தொண்டை எல்லாம் வருவான். அங்க உட்காந்து பேசிட்டு அங்கேயே அண்டா எடுத்து வச்சு சாப்பாடு இவரே எடுத்து கையால பரிமாறினாப்ல. பரிமாறி பார்சலும் பண்ணி வேணுன்றதை எடுத்துக்க. பார்சல் அந்த அலுமினியம் ஃபைல் இருக்கு இல்லையா, பார்சல் பண்ணி இன்னைக்கு பேக் பண்றாங்க இல்லையா, அப்பயே பேக் பண்ணி நீ வேணுன்றதை எடுத்துக்க. ஆளுக்கு ஒரு 2 பொட்டலம் இதுக்கு ஒரு பேக்கெட் கொடுத்துடுறது. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுரு. அழகா அங்க உட்கறது சாப்பிட இடம் இல்லாம வாசல்ல வந்து கட்சியோட ஆபீஸ் வாசல் நிழ வாசல்ல அப்படி ஓரத்துல உட்காந்து எல்லாம் தண்ணி வாட்டல் வச்சு உட்காந்து சாப்பிட்டு பொறுமையா தான் கிளம்பி போனான். அந்த ஆளு கட்சி சரியா நடத்தினாப்ல இல்லையா எனக்கு தெரியாது. என்ன நீ அந்த கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆள் சோறு போட்டான். தன்னை தேடி வரவனுக்கு எல்லாருக்கும் சோறு போட்டான் அந்த ஆள். அதை நீ குறையும் சொல்ல முடியாது விஜயகாந்த். ரெண்டாவது, இதுல நீ தம்பின்னு சொல்றன்னா உன் அண்ணன் செஞ்சதுல நீ பாதியாவது நீ செஞ்சிருக்கணும். மதுரை மக்கள் உனக்கு விசுவாசமா இருக்கும்னா போய் பாரு. தன்னுடைய சொந்த நிலத்தை மதுரையில தான் சொந்த நிலத்தை கிட்டத்தட்ட 100 ஏக்கரை வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு எழுதி கொடுத்தாப்புல விஜயகாந்த். இலவசமா, காசு கூட வாங்கல, இலவசமா கொடுத்தாப்புல. தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தன்னுடைய சொந்த நிலத்துல இருந்து 100 ஏக்கர் எடுத்து கொடுத்தாப்புல. இதெல்லாம் ஃபேக்ட். இது நான் ரஜினி ரசிகன் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாங்க முக்கியமா முக்கால்வாசி ரஜினி ரசிகர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது விஜயகாந்த் ஃபேன்ஸ் தான் சொல்லணும். அவங்க ஆன்லைன்ல இங்க பெருசா நாங்க பார்க்க முடியல. நீ விஜயகாந்த் அண்ணன் சொல்றனா அது உனக்கு ஒரு தகுதி வேணும்யா. நீ என்ன செஞ்சிருக்கிற எனக்கு தெரிஞ்சு. நீ இப்ப இந்த பனையூர்ல உன்னுடைய ரசிகர்கள் ஆன்லைன்ல இருக்கிற அபியூசர்ஸை 10 பேரை கூப்பிட்டு பிரியாணி போட ஆரம்பிச்ச. அப்புறம் கட்சின்னு ஆரம்பிக்கும் போது உன் கட்சியில இருக்கிறவன முக்கியமான மாவட்ட செயலர்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு உள்ள பிரியாணி போட ஆரம்பிச்ச. இது வரைக்கும் எங்க நீ சோறு போட்டிருக்கிற? உன்னை நம்பி வந்தவன் சோறுக்காக வரல. ஆனா உன்னை நம்பி உன்னை பார்க்க வரான். அவன் குடிக்க தண்ணி இல்லாம சோறு தண்ணி இல்லாம அவன் அலையறானா, அவனுக்கு போட வேண்டிய கடமை உன் பொறுப்பு. நீ கல்யாணம் இங்க வந்து உன் மாவட்ட செயலர்லாம் காசு வாங்கி கடைக்கு வந்து 5000 ரூபாய் வைக்கிறான்னா அவன் சும்மா சரியான சாப்பாடு கொடுப்பானா, தரமான சாப்பாடு கொடுப்பானா? ஏங்க வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லி தக்காளி சாதத்தை கிண்டுக்கு ஒருத்தன் கொடுக்குறான். அவன் ஏன் கொடுக்கணும் தான் நான் கேட்கிறேன். 5000 ரூபாய் வாங்கினல. சரி நான் ஒண்ணு கேட்கிறேன். அந்த சாப்பாடு சாப்பிட்டு எவனுக்கோ வயிற்றாலையும் ஏதோ ஒண்ணு புடுங்கிட்டு போகுது, என்ன பண்ணுவ நீ? அங்க பாத்ரூம் இருக்கா? அவ்வளவுதான். இந்த மாதிரி மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வேற என்ன? இந்த மாத்திரை வாங்குறதுக்கு எதுக்கு அங்க வந்து செவிலியர்கள் 10 பேர் எதுக்கு நிக்கிறீங்க? என்ன போஸ்க்கு என்ன உட்காந்து பாருங்க எல்லாமே இருக்கு, கலெக்டர் சொன்னது எல்லாமே இது இருக்கு பாருங்க, நாங்க ரெடி பண்ணி வச்சிட்டோம். தீயணைப்பு படை எல்லாருக்கும் நன்றின்னு சொன்னீங்களே, எதுக்கு நன்றி சொன்னீங்க? முதல்ல தீயணைப்பு படை வந்து நீங்க முள்ள வந்து நீங்க இது வச்சுட்டு ஒரே ஒரு கிரெயின் வச்சு எவனாவது அத்தனை டன் இருக்கிற அந்த கம்பத்தை தூக்குவானா? முதல்ல பொக்லின் வச்சு ட்ரை பண்ணீங்க. அந்த மூளையை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். மருத்துவர்களுக்கு நன்றி. என்ன அங்க வேலை பார்த்தீங்க? எத்தனை 374 பேர் உள்ள போய் அங்க போய் அட்மிட் ஆனா. அதுல 25 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல இருக்கிற மெயின் மருத்துவ இது மதுரை அரசு மருத்துவமனையில போய் அட்மிட் ஆனா. 2 பேர் செத்து இருக்கிறான். 2 பேரா 3 பேரா இது வரைக்கும் செத்து இருக்கிறது மாநாடு மாநாட்டுல மதுரை மாநாட்டுல 3 பேரு. இதுல ஒருத்தன் மேல பனை மரத்துக்கு மேல ஏறி நிக்கிறான், லைட்டு கம்பம் மேல எல்லாம் ஏறி நிக்கிறான், 30 பேருக்கு மேல ஏறி நிக்கிறான். ஒரு கம்பியை மொத்தமா சாஞ்சி வீடியோட ப்ரூஃபோட இருக்கு. ஏன் ஆக்ஷன் எடுக்கல இது வரைக்கும்? ஏன் ஆக்ஷன் எடுக்கல? நீங்க எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆளுங்கட்சி நீங்க ஆக்ஷன் எடுத்து நீங்க நியாயப்படி சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்திருந்தீங்கன்னா அவங்க அடுத்த மாநாட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரெஸ்ட்ரிக்ஷனா வச்சிருக்கணும். இல்ல இன்னொன்னு பாத்துருந்தீங்கன்னா, அந்த கிரீன் மேட்னு ஒண்ணு போட்டிருந்தாங்களா, அந்த மேட்டு கீழ எல்லாம் போய் உட்காந்து அவன் சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயா அந்த மேட்டை தூக்கிட்டாங்க. அந்த கிரீன் மேட்டை தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டான். நீ நிழ ஓட்டத்துல ஏசில நீ காத்தோட்டத்துல நீ மேடையில உட்காருவ, உன் தொண்டை எல்லாம் வெயில கருகி சாவணுமா? மேடையில உட்காரத விட அங்க கேரவன்ல உட்காந்துட்டு இருந்தாருங்க அந்த ஆளு. அதுதாங்க நான் கேக்குறேன். அந்த ஆளு கேரவன்ல உட்காந்துட்டு இருந்தான். மதுரை ஸ்டார் இல்ல மாநாடு எடுத்துக்கு 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்கிறான். ஏன் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்க வேண்டியதுனா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம். நீ எத்தனை மணிக்கு வேணாலும் ஆரம்பிங்கயா. ஏன் ஒரு டென்ட் ஒண்ணு போட்டா என்ன குறைஞ்சா போடுவேன்? இன்னைக்கு வளர்ந்த கட்சிகள் எல்லாருமே இண்டோர்ல வைக்கிற மாதிரி மேல அவனால வெயில்ல நிக்க முடியாது, உட்கார முடியாதுன்னு தான் மேல டென்ட் போடுறான். அட்லீஸ்ட் பாதியாவது கவர் பண்ற மாதிரியே வைக்கணும்ல. ஒரு பாதி மாநாட்டை கவர் பண்ற மாதிரி ஒரு 4 பாக்ஸ் ஒரு வச்சு அவன் எல்லாம் எதுக்கு அவ்வளவு பெரிய சேதிங்க? இண்டஸ்ட்ரியல் ஃபேன் கொண்டு வந்து ஸ்டேஜ்ல நிப்பாட்டி இதெல்லாம் பண்ணிருக்கியா? இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேன் சொல்லுவாங்க. நீங்க இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபேன் சொல்லிட்டு மேல செவுத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 100-150 ஃபேன் வாடகை எடு.
எடுத்து சைட்ல வெய்ய, மொத்தமா காத்து அடிக்கட்டும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கே உங்க தொண்டர்கள் மேல அப்போ உங்களுக்கே உங்க தொண்டர்கள் மேல அதை திருடிடுவான் இதை திருடிடுவான்னு இருக்கும்போது அப்புறம் எப்படி அவங்க கையில நம்பி ஆட்சியை கொடுக்க முடியும்? நீ அதை திருட மாட்டேன் இதை திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கம்பி எடுத்து எடைக்கு போட்டு பிரியாணி வாங்கி திங்கிறாங்க. சேரை கொண்டு போய் எடுத்து எடைக்கு போட்டு அங்க போய் பிரியாணி வாங்கி தின்னா அது தைரியமா போஸ்ட் போடுறாங்க. தளபதி வாங்கி கொடுத்த சாப்பாடுன்னு. டேய், யாரா வாங்கி கொடுத்தா? நீ திருடி எடுத்துட்டு வந்த வண்டியில ஸ்கூட்டில பின்னாடி 2 சேரை தலையில தூக்கி வச்சுட்டே போறானுங்க. அவ்வளவு காஞ்சு போய் இடம் இருக்கீங்க. 600 ரூபாய் காசு இல்லாம இடம் இருக்கிறீங்க. ஒரு சேர் 300 ரூபாய், 2 சேர் 600 ரூபாய். அது எத்தனை பேரோட அவனோட சுயமரியாதையை எங்க போய் காமிக்கிறான் அப்படின்னா 70 ரூபாய்க்கு கொடுக்குற அந்த பிரியாணில போய் காமிக்கிறான். ரோட்ல நடக்கும். இவனுங்க ஒரு தொகுதி 2 தொகுதி எங்கேயாச்சும் கவுன்சிலர் ஆயிட்டானுன்னு வச்சுங்க, லோக்கல் பிரியாணி கடையில போயிட்டு மாமூல் கேட்கறது, லோக்கல் மளிகை கடையில போயிட்டு கடைகள் எல்லாம் போயிட்டு ரோட்டு கடையெல்லாம் போயிட்டு மிரட்டி நான் கவுன்சிலரு, எங்க அண்ணன் தளபதி, நாங்க டிவிகே கட்சி அப்படின்னு சொல்லி மிரட்டி மாமூல் கேட்கறது. இவனுங்க இதைத்தான் பண்ணுவானுங்க. அதெல்லாம் சும்மா கூட பேசுறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. லோக்கல்ல போட்டு வெளுத்து எடுத்துருவாங்க. நீங்க வந்து அதெல்லாம் நடக்காது. இல்ல லோக்கல்ல கரெக்ட் தான். அவர் சொன்னது கரெக்ட் தான். அவர் சொன்னது கரெக்ட் தான். பெரிய கட்சியில இருந்து போய் காசு கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க லோக்கல்ல எல்லாம். லோக்கல்ல இருக்கிறவன் எல்லாருமே பாண்டிங்கோட சுத்தி இருக்கிறான். இவனுக்கு நேத்து வந்துட்டு எனக்கு அது ஒண்ணுதான், எனக்கு ஒண்ணுதாங்க புரியல. நான் இந்த நீ இறந்தவங்களுக்கு எல்லாம் நீ இரங்கல் செய்தி சொல்லாம போ, நாசமா போ, அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. நான் கேக்குறது, நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு லெட்டர் பேட்ல அறிக்கையை விட்டுட்டு நாளைக்கு நீ சிஎம் பண்றிய, அது எந்த விதத்துல உனக்கு நியாயமா போடுது? மூஞ்சி நீ டெய்லி கண்ணாடியில பாக்குறியா? அப்படியே பாத்துட்டு தான் இருக்கிறாப்ல. பாத்துட்டு தான் இந்த மூஞ்சி ஏன் சிஎம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாப்ல போல. இல்ல நேத்து இருந்தாலும் பேசும்போது க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. தாடிக்கு மேல மூஞ்சி பூரா வீங்கி போய் கிடக்கு. சினிமா இண்டஸ்ட்ரி அதை நான் பார்த்தேன். அது என்ன, அது மாத்தி ஏதாச்சும் அந்த சில சேனல் மட்டும் அந்த மாதிரி போட்டுதா இல்ல உண்மையே அவன்? இல்ல எல்லாரும் அவன் மூஞ்சி அப்படிதான் இருக்கு இப்போ. ஐயோ, நல்லா தூங்கிட்டு மூஞ்சி கழுவாம வந்துட்டான். இல்லன்னா நல்லா குடிச்சு போட்டு தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்திருக்கான். இதுதான் நடந்திருக்கு. நேத்து மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டான் போல. நடிகர்ல ரொம்ப அப்படியே கவர்ச்சியா அந்த சினிமா நடிகை எல்லாம் வந்து நான் சரக்கடிக்கிறவன் தான். நானே சொல்றேன், குடிச்சிட்டு போய் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில என் மூஞ்சி நான் கண்ணாடியில பார்த்தாலும் என் மூஞ்சி எனக்கு பார்க்க சகிக்காது. அவ்வளவு போய் வீங்கிதான் போய் கிடக்கும். அதுக்காக நான் வந்து அப்படியே போய் ரொம்ப குடிப்பேன் அப்படிலாம் நான் சொல்லல. அடிப்பேன் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி, அவ்வளவுதான். அதுக்கே என்னால மூஞ்சி பார்க்க முடியாது. அதுக்கு தாங்க கொடியில தூங்கு மூஞ்சி பூவே வச்சிருக்கான். வேற ஏதோ, ஆனா அது வேற ஏதோ பூன்னு தானே சொல்றான். அது பேரு என்ன சொன்னானே, வாகை பூவா இதுதான் சொல்லி வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாங்க, என்ன சுகர் மூஞ்சி ஒளியா ஒழுகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நேற்று திமுக காரன் அதிமுக காரன் எல்லாம் பேசினாங்க நிறைய பேரு. முக்கியமா அதிமுக காரன் நீங்க தான் பேசணும். நீங்க தான் மண்டி போட வச்சீங்க, மன்னிப்பு கேட்க வச்சீங்க. பேச வேண்டிய ஆள் நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க ஓட்டுக்காக நீங்க வந்து இல்ல விட்டு பிடிப்போம் அவன் வாயில கடைசி வரைக்கும் எடப்பாடின்னு வாயில வரல. பாத்தீங்களா? எடப்பாடி காண்டு. நீ பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்ட அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் விஜய்க்கு காண்டு. அந்த காண்டு தான் ஓப்பனாவே அங்க மேடையில தெரிஞ்சுது. நான் பிஜேபியும் அடிக்கிறேன், அதை பாத்துக்க, நான் ஏடிஎம்கேவும் அடிக்கிறேன், நான் பாத்துக்க டிஎம்கேவும் அடிக்கிறேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி நீ எக்ஸ்போஸ் ஆகிற. நல்லா புரிஞ்சுக்க, அரசியல்ல அடிப்படையான அறிவு இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே தெரியும், கூட்டணி இல்லாம அரசியல நீ ஜெயிக்கவே முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்க. வித்தவுட் கூட்டணி உன்னால ஜெயிக்கவே முடியாது. இது அடிப்படையான ஒரு விஷயமே. இந்த அடிப்படை தெரியலனா நீ அரசியல் பேசி என்ன பிரயோஜனம்? நேத்து என்ன இஷ்யூ நீ அட்ரஸ் பண்ண? துப்புரவு தொழிலாளர்கள் இஷ்யூ அட்ரஸ் பண்ணியா? ஏதோ ஒன்னு அட்ரஸ் பண்ணியா? என்ன ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இஷ்யூ நீ அட்ரஸ் பண்ணல. நல்லது பண்ணுவோம். கச்சத்தீவை எப்படிப்பா எனக்கு மீட்ப? எனக்கு இது இன்னைக்கு எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும் மக்களே. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ கச்சத்தீவை எப்படி மீட்ப எனக்கு சொல்லு, எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல கச்சத்தீவை மீட்கிறது அது நீங்க ஓகே, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த ஆணவ படுகொலைன்னு ஒண்ணு நடந்துச்சு, அதை பத்தி ஒரு வார்த்தை நீ வாயை திறந்து பேசவே இல்லை. ஆனா நேற்று ஒரு கட்சி சார்பா ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு
ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு நீ என்ன சொல்லியிருக்கிற, ஆணவ படுகொலை வந்து நடக்கிறத பத்தி தமிழக அரசு வந்து சட்டத்தை நிறைவேற்றணும்னு போட்டிருக்கிற. நீ அதை பத்தி பேசவே இல்லையாடா? அதை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசலையே. சரி, இத்தனை நாள் பேசல, ஓகே, நேற்று ஏன் பேசல? இல்ல கச்சத்தீவை பத்தி கேட்டா, கச்சத்தீவு என்ன கோவாக்கு பக்கத்துல இருக்க தீவு தானே அப்படின்னு கேட்பான் அவன். ஐயா நீ எப்படி கச்சத்தீவை மீட் பண்ண முதல்ல சொல்லு. அது வேற ஒரு நாட்டுக்கிட்ட எழுதி கொடுத்தாச்சு, ஓகேவா? நீ எப்படி முதல்ல ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்ச, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ண. அதுல இவனுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா, லீஸுக்கு எடுக்கணுமா, 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுக்கணுமா. யாருகிட்ட இருந்து? இலங்கை கிட்ட இருந்தா? யாரா அந்த அறிவாளி? எப்படா லீஸுக்கு எடுப்ப எனக்கு சொல்லு. எனக்கு இல்ல, நீ என்ன கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா லீஸுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி? நீ வந்து என்ன கவர்மெண்ட்? என்ன இல்ல 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 அப்படி சொல்லக்கூடாது. இது என்ன மாஃபியா குரூப்பா? 5 வருஷத்துக்கு என்ன பத்தி மட்டுமே பெருமையா பேசணும்னு லீஸ் எடுக்கிறது? எப்படி லீஸுக்கு எடுப்ப நீ? 99 வருஷத்துக்கு எப்படி லீஸ் எடுப்ப கச்சத்தீவை? கபிலன் ப்ரோ, ஹாஸ்பிடல்ல லோயலாமணி எழுதி கொடுத்துருக்கான் இதெல்லாம். டேய், அவனுக்கு இன்னும் கலாநிதிக்கும் உதயநிதிக்கும் அவனுக்கு இன்னும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. அவனை முதல்ல கண்ணாடி போட சொல்றான். அவனை லயோனமணிய கண்ணாடி போட. லயோனோ என்ன பண்ணி லயோலா பண்ணி அவன் கிடையாதுங்க, இந்த ரத்னகுமார் இருக்கான அவன் எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம். அவன் கதையே எழுத மாட்டான். இதுல எங்க அவன் தான் எழுதி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அப்படி இருக்கு. ஏங்க அந்த நாய்களுக்கு வந்து உள்ளூர் பாலிடிக்ஸே தெரியாது, இல்ல இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான் தெரியுமா என்ன? அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க எப்படி 99 ரிலீஸ் எடுப்பாங்க? அவன்கிட்ட யாராச்சும் கேட்கணும், கச்சத்தீவு எங்க இருக்கு ப்ரோ அப்படின்னு. சரி, நாங்க கூட கேள்வி கேட்கறது கூட கேட்க வேண்டாம். நீங்களா சுயமா யோசிச்சு ஒண்ணு கேள்வி கேட்கறீங்க, அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே கொத்தடிமை மாதிரி, அப்படியே கொத்தடிமை தான் இவனுங்க. அப்படியே வாயை மூடிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறானுங்க. தளபதி சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும், தளபதி சொன்னா கரெக்டா இருக்கு. என்ன தளபதி என்ன சொன்னாரு? தளபதிக்கே அரசியல் தெரியலடா. அவனே சீமான் சொன்னதை வந்து அங்க வந்து பேசிட்டு இருக்கான். அரசியல் மாதிரியே பேசினாரு, படம் மாதிரியே 4 இது டைலாக் எழுதி முடிச்சுட்டு ஆக்ஷன் கொடுத்துட்டு ரத்னகுமார் டேரக்ட் பண்ணிருப்பான் போல வீட்லயே. அதை இங்க வந்து எடுத்து காமிச்சிட்டு போயிட்டாப்ல. இவனுங்க பைத்தியக்காரங்க. நம்ம தலைவர் தலையெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவோம், பூ தூவோம், அதே மாதிரி சேர தூக்கி உடைச்சிருக்கானுங்க. இல்ல இன்னும் தற்கொலையாவே இருக்காங்க. கீழே இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் டே கமெண்ட்ல இங்க டைப் பண்றதுலாம் பெரிய மேட்டர் இல்லடா. நீ தில்லு இருந்ததுன்னா நீ மேல வந்து மைக்க வாங்கி பேசு, வா டிஸ்கஷன் பண்ணுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க அண்ணன் தான் பெருசா கீஸ்டார்ல, மேடையில பேசி கீஸ்டார்ல, வா வந்து மைக்க வாங்கி பேசு. ஏன் ட்ரிகர் ஆகும்? இல்ல தலைவர், அவரை கூப்பிடுங்களேன். அவனோட கொள்கை என்ன, நீதி மாநாடு எப்படி, என்னதான் மாநாட்டில் என்ன கிழிச்சிங்க எல்லாம் டீட்டெயிலா கேட்போம். எதுக்கு போனீங்க, எதுக்கு அந்த கிரீஸை தடவி விட்டானுங்க, நாய்க்கு பிஸ்கட் எப்படி போட்டானுங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேட்போம். கொள்கையை மாத்திட்டோம். கொள்கையை மாத்திட்டோம். அந்த வீடியோ யாராவது பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ யார் பாத்தீங்க கூட தெரியல. ஒருத்தன் பெட்டில இருந்து பாக்ஸ் எடுத்து ஆளுங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, எடுத்து இப்படி வீசுறாங்க. அப்படி என்னமோ எடுத்து கச்ச 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 கச்சன்னு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில நம்ம அந்த பிஸ்கெட் பாக்கெட்லாம் டக்கு 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 டக்குன்னு இப்படி எடுத்து போடும் தெரியுமா? பிஎன்ஜி இதெல்லாம் மிஷின்ஸ், பிஎல்சி மிஷின்ஸ், அந்த மாதிரி நம்ம அப்படி சொல்ல வேணாம். எடுத்து இப்படி வீசிட்டே இருக்கிறானுங்க. அகதிகளுக்கு தூக்கி போடுவாங்கல்ல, வெளியூர்ல இருந்து வந்து ஒண்ணுமே கையில ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரனுக்கு தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கி போட்டான். அகதிக்கு கூட நம்ம ஊர்ல மரியாதை தான் கொடுப்போம். மரியாதை கண்ணால பாத்துருக்கிறேன். இங்க ரேஷன் கடையில போய் நிக்கும் போது அகதிகளுக்கு ஃபர்ஸ்ட் அவங்கதான் அதிகமா நம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க கார்டை வாங்கி முதல்ல அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் அரிசி பருப்பு எல்லாம் அதிகமா கொடுக்க வேண்டியதா வரும், அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற கார்டை எடுப்பாங்க. அகதிகளுக்கெல்லாம் நல்லா பாத்துக்கிட்ட ஊருங்க நம்ம ஊரு. நாயை விட காலம் நடத்தி இப்ப அதுவும் நாயினா திருநாயை விட காலம் 40 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறானுங்க. அதனால அவங்க எல்லாம் மரியாதையா ட்ரீட் பண்றானுங்க. அவனுங்களும் இங்க வந்து கரெக்டா என்ன நம்ம கூட ஒட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான் பிரச்சனை. இல்லங்க, அதை பிடிக்கிறத கேட்சி பிடிச்சதோட பெருமையா நினைச்சுக்கிட்டு இங்க போடுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்காங்க. பிஸ்கெட் 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட், 5 ரூபா பிஸ்கெட் பாக்கெட், 10 ரூபா வாட்டர் பாட்டில், 80 ரூபா சாப்பாடு, இதை திங்கிறதுக்கு இங்க இருந்து மதுரைக்கு 500 ரூபா செலவு பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்கிற பஸ்ஸுக்கு. நீ கார்ல போனே தங்கிட்டு வந்தனே வச்சுப்போம், எப்ப இருந்தாலும் உனக்கு போக்குவரத்து எப்ப இருந்தாலும் ஒரு 15 ரூபா செலவாயிருக்கும். இல்ல அவங்களுக்கு தான் 300 ரூபா கொடுத்துட்டாங்க நம்மள எல்லாருக்குமே. என்ன பண்ணுறோம்? இல்ல தலைவா, அது எல்லாருக்கும் கொடுக்கல. இவனுங்க இப்ப தற்கொலைக்கு 300 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இந்த அழைச்சிட்டு போறாங்கல்ல காசு கொடுத்து, ஏரியால ஒரு 4 பெருசுங்களை மகளிர் அழைச்சிட்டு போறாங்க, அவங்களுக்கு தான் 300 ரூபாயும் சாப்பாடும். தற்கொலைக்கு வந்து எதுவும் கிடையாது. நாய் பிஸ்கட் மட்டும். உனக்கு மதுரையில இருந்து ஆளு வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீ வெளி மாவட்டத்துல இருந்து இது வண்டி ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து ஆளை கூட்டு வந்திருக்கிற. ஆளு காசு கொடுத்து ஆளு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு போட்டு இதுல லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பிட்டான். நல்லா கிளம்பினவெல்லாம் யாரு தெரியுமா? வீட்டுக்கு நேரமாச்சு, இங்க இப்ப பஸ் இப்ப ஏறினாதான் ராத்திரி போய் வீட்டுக்கு போய் சேர முடியும்னு சொல்லி கிளம்பினவன் தான் முக்கால்வாசி பேரு. இல்ல இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஒருத்தன்
அதாவது மாநாட்டுல இருந்து வெளியே வரான். வெளியே வரும்போது நியூஸ் சேனல்ல போய் கேக்குறாங்க அவன்கிட்ட, என்னங்க உங்க இவரு விஜய் வந்திருக்காரு. எங்க அண்ணன் வந்தாச்சு, நாங்க பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு. நாங்க காலையில நேற்று காலையில 7 மணிக்கு இங்க வந்தோம். இப்ப கிளம்புனாதான் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். எத்தனை 5 அந்த டைம்ல குழம்பி ஓடிட்டாங்க. அந்த கம்பி இல்ல திருடனை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்த கடைசியா யார் அந்த கம்பி எல்லாம் திருடினான்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. வா ஒன்னதான் உனக்கு இல்ல கேட்க அவங்க வந்த இரு இங்க வா சபரி. இல்லங்க வந்த சபரி தானங்க ஒன்னதான் முதல்ல பிடிச்சி கேள்வி கேட்கணும். ஒன்னதான் கேட்கணும். ஆம்லேட்டு ஒரு நிமிஷம் கம்பியை திருடி ஆம்லேட்டு, வழியல், கொத்து பரோட்டா, சிக்கன் 65 ஒருத்தன் வெளுத்துக்கிட்டு இருக்கான். ஸ்டோரி வேற போட்டிருக்கான், அன்னைக்கே திருடி வித்துட்டு. இன்ஸ்டாகிராம்ல இத பெருமையா வேற. ஏன்டா நாங்க இலைய பார்த்ததே இல்லையா? இல்ல இலையில நாங்க முட்டை, ஆம்லெட்டு, உட்காந்து மீன் வறுவல் இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்தது இல்லையா? என்னமோ அதிசயமா ஒரு வருஷம் பட்னி கிடந்திருப்பான் போல இருக்கு இதெல்லாம் பார்க்காம. ஏங்க திருடி சாப்பிடுறதுல என்னங்க பெருமை? ஆமா 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 சபரி, என்னைக்கு இருந்தாலும் வீட்டுல இருக்கிற மாங்காய் விட திருட்டு மாங்காய் தானே ருசியா இருக்கும். இதெல்லாம் மாங்காய் திருடலாம், இரும்பு திருடி போட்டு பரோட்டாவும் வடியில வாங்கி திங்கிறதுல என்ன புத்தி? இனிமேட்டு அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கபிலன் பாய், இத நான் கண்டிக்கிறேன் உண்மையா. நீங்க என்ன டபுள் மீனிங்ல பேசுறீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் முதல்ல ஒத்துக்கிறது இருக்கட்டும். எனக்கு இந்த கேள்வியை முதல்ல இங்க வச்சுக்கணும். சபரி மைக் ஆன் பண்ணு. எப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க இந்த மாநாட்டுக்கு? எதுக்காக இந்த பர்மிஷன் கொடுத்தீங்க? சபா உடனே தான் கேட்கணும், கச்சத்தீவு எப்படி மீட்கிறதுன்னு கேக்குறாருயா. கச்சத்தீவை எப்படி மீட்டு கொடுப்பேன் சொல்லு எனக்கு. ஜனநாயகன் படத்தை போட்டு அவங்களே விட்டுருவாங்க. அவருக்கு தான் ஸ்ரீலங்கா இல்ல ஒரே நிமிஷம், அவருக்கு தான் ஸ்ரீலங்கா ஃபுல்லா ஃபேன்ஸ் இருக்காங்களா? அவர்கிட்ட அங்க போராட்டம் பண்ண சொல்லுங்க ஸ்ரீலங்கா ஃபேன்ஸா. கச்சத்தீவை நமக்கு வேணாம், தளபதி கேக்குறாரு, கொடுத்துருங்க. ஏதோ இந்த நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னு ஒரு பாட்டு பாடினானே போராட்டத்துல போய், அது மாதிரியா? ஆமாங்க, அங்கதான் எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது. போட்ல இறக்கி விடுவான், நடுல இறக்கி விடுவான். அங்க போய் நின்னுட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். டேய் தண்ணி ஏறுது கழுத்து வரைக்கும் நிக்குது, போட்ல ஏறு முதல்ல. இல்ல எனக்கு என்னன்னா அவர் படத்தை அங்க ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரா? ஐயோ எங்க பொருளாதாரம் பாதிச்சிருமே, எங்க பொருளாதாரம் பாதிச்சிருமே, இந்தாங்க கச்சத்தீவு உடனே தூக்கி கொடுத்துருவாங்கன்ற மாதிரி பேசின்னு இருக்கான். கையெழுத்து கும்பிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், யார் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். என்ன மதுரையில விஜய் தான் உங்கள் கேண்டிடேட்? மதுரை மேற்கு, வேலூர், மதுரை கிழக்கு இல்ல, இங்குட்டு நாள் தேவடியாம யாருன்னு தெரியுமா? அது விஜய். இருங்க புண்டாமைய விஜய், தேவடியா புண்டாமைய விஜய். அழுக போறானுங்கய்யா விஜய். இப்பவே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு அனைத்து கெட்ட வார்த்தையும் இந்த மூஞ்சிய பார்த்து, அதுவும் விஜய். இல்ல கெட்ட வார்த்தைக்கு ஒரு வாய் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் அவனை திட்டாதீங்க, அந்த வார்த்தையை வச்சுன்னு சொல்லியிருக்கோம். கெட்ட வார்த்தைக்கு ஒரு வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அசிங்கமா யாரும் திட்டாதீங்கப்பா, மனசு கஷ்டமா இருக்கு. எதுக்கு நான் திட்டிட்டேன் அவனெல்லாம்? இல்ல திட்டலாம் வேணா, ஊரே கழுவி ஊத்துங்க. மாநாட்டுல ஏதோ இருக்கீங்க. யாரியா நீங்க? இல்ல ஒரு தமிழ்நாடு மறைமுக சப்போர்ட்டா சபரி? இல்ல சபரி, அவன் மட்டும் விஜய் விஜய்னு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தான், அப்ப கேட்கவே இல்ல. தப்பா இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. அவர் பேர் விஜய் இல்லையாங்க, விஜயாங்க. நேத்து தாங்க சொன்னாரு. எனக்கே என்ன விஜய் பப்பாட்டி விஜயா? படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியே காசு கொடுத்துருக்கான் பாருங்க இந்த டிராக்கர்ஸ், குடியுரிமாவுக்கும் கேங்குக்கும் அந்த பாண்டாக்கும். என்ன மாநாக்கு நான் வந்து எவ்வளவு ட்விட்டு போட்டான் பாத்தீங்களா நேத்து பாண்டா? கேட்டா இவரு நல்லது போடட்டும். நான் அதுதான் வெயிட் பண்ணிருக்கேன். அவன் காசு கொடுக்கணும், இவனுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ்னு போடணும். மொத்த படத்தையும் நான் இருக்கிறேன்டா, இந்த ஐடியிலே இருக்கிறேன்டா. நினைக்கிறேன் மானாக்குன்னு யூஸ் பண்ணான்னா அந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஏதோ பயங்கரமான ஒரு இதை போட்டு வந்துட்டாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நார்மலா யூஸ் பண்ண முடியாது.
என்ன மாநாக்கு வரேங்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி சரக்கு போட்டு இத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி பேசிட்டு ஏன் இருக்க? அவனுக்கு மேடை நாகரிகம்னா என்ன தெரியலங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி இல்ல பேசணும், இல்ல இவரு சொன்னதுதான் மேடைக்கான கரெக்ட். மரியாதையை அந்த கெடுத்துட்டாங்க அவன். இல்லங்க ஏங்க பிரைம் மினிஸ்டர் புலி பேர் படத்துக்கு அப்புறம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வாழ்ற நாட்டு பிரைம் மினிஸ்டர் பேர் ஒழுங்கா சொல்ல தெரியல மூதேவி. புலி படத்துக்கு அப்புறம் அதையாவது ஒழுங்கா சொல்லு. இன்டர்வல்லையே மக்கள் கிளம்புனது வந்து மாநாடு 2ல இருந்து. உன் கட்சிக்காரனே அங்க இன்டர்வல்லையா உட்காந்து தலைவா? 88 ஒழுங்கா சொல்ல இன்டர்வல் என்ன மாட்டான்னு தெரியுமா? சொல்லிட்டான். விஜய் பேசி முடிச்சு பாதி இன்டர்வல். ஏங்க ரேம்ப் வாக் ஒரு முடிஞ்ச நிமிஷம் உடனே பேசாம பாதி பேர் இருந்தேன் வெளியே பாருங்க, போயிட்டாங்க. அதான் இன்டர்வல். ஏங்க கொஞ்சம் இருங்க ரேம்ப் தலைவா, நீ தப்பா லியோ சொல்லக்கூடாது. படத்துல படம் நடந்துச்சு. போடுறதுக்கு முன்னாடியே ஓடிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஏங்க லியோ படத்துல ஆமா நடந்தது. டைட்டில் கார்டு ஏங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. படம் நடந்து போய்கிட்டு இருக்கான், சுகர் பேஷண்ட் மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, நீ எப்போ நடந்து போக நாங்க எப்படா போகன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இல்ல என்ன இவங்க அசிங்கப்படுத்துறீங்க 30 இன்டர்வல் லட்சம் இதுன்னு? 30 லட்சம் உடனே சரி அவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புவோன்ட்டு பாதி பேர் 30 லட்சமா? கிளம்பிட்டாங்க போல. இல்ல 30 இதெல்லாம் லட்சமா? இல்ல இல்லங்க 30 30 லட்சம் லட்சமா? அதான் அவங்களுக்கு இருங்க ஹோட்டல் அந்த அவங்க கேள்விக்கு நான் ஹோட்டல் வரேன். சரி, அந்த 30 எனக்கு ஒரு லட்சம் பேர் டவுட். அகாமடேட் இல்ல பண்ண இல்ல 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 ஒன் செகண்ட், சாரி ஒன் செகண்ட். மதுரையோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 20 லட்சமா இருக்கு. 16ல இருந்து 20 லட்சம் அவ்வளவுதான் எனக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ப்ரோ அதிகபட்சம் வந்து ஒரு 18 இருக்கும் ப்ரோ, மேக்சிமம் 18 இருக்கும். இல்ல முதல்ல 30 லட்சம் பேர் அகாமடேட் பண்ணணும் எவ்வளவு இடம் தேவைப்படுதுன்னு உனக்கு இல்லங்க தெரியுமா? எத்தனை ஸ்கொயர் ஃபீட் மாநாடு தேவைப்படுதுன்னு தெரியுமா? மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டானுங்க காலையிலேயே 30 லட்சம் இதுல பேர். ஒரு இல்ல கேக்குற காமெடி என்னன்னா பேசிக் மேக்ஸ் இதுல ஒரு காமெடி பேசிக் என்னன்னா மேக்ஸ் இந்த தெரிஞ்சதே தெரியும். ராம்குமார் எதுக்கு ராம்குமார் எதுக்கு கைய நீட்டிக்கிட்டு இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் திட்டின பொம்பளை அவன் அவனே, அது என் மேல ரீல்ஸ் கேஸ் ப்ரோ, கொடுத்தது அவனே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது அந்த ரீல்ஸ் லியோ ப்ரோ. மணிட்ட அவன் பேர் அவன் என்ன, ரீல்ஸ் நயனோ எடுத்துட்டு மணியா லியோ மணி? அவன் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கான் தலைவன். நீ வேற அவனுக்கு ஏதாவது தற்கொலை பயலுக்கு ஏதாவது பேச தெரியுமா? இல்ல ஏங்க அவன் இருங்க, நான் இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல வந்து செக் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு 150 ரீல்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கான் அண்ணனுக்காக. எல்லா அண்ணனை கலாச்சி போட்டது அதை பாதி நானே அவன் தற்கொலை பையங்க, அவனுக்கு பேசவே தெரியாதுங்க, உளருவாங்க. நீங்க கபிலன் ப்ரோ, பாங்குமார் ஏன் அங்க என்னால போனானா? முடிஞ்ச உதவி மாநாட்டுக்கு பாங்குமார் நான் ஒரு உதவி, நல்ல உதவி பண்ணேன் கபிலன் ப்ரோ. அதை நான் என்னது சொல்லல. நானு என்ன? நான் வந்து படமாத்தூர்ன்ற ஒரு லைன்ல வந்து சைடு பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு பஸ் வந்துச்சு. இந்த மாதிரி மாநாடு எங்க நடக்குது தளபதினு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை வந்து ஆப்போசிட் ரோட காமிச்சு விட்டேன். அதாவது அந்த ரோடு வந்து மெயின் ரோட்டை பிடிக்கவே 15 கிலோமீட்டர், பஸ் திரும்பி வளைய முடியாது. சரிங்களா? அவன் பின்னாடி 3 பஸ் போயிட்டாங்க. என்னன்னா என்னால முடிஞ்சது, என் விசுவாசம் ஃபுல்லா அஜித்துக்கு மட்டும்தான். என்கிட்ட போய் ரூட்டு கேட்கலாமா? சரி விடுங்க. இல்ல ஆனா உங்களுக்கு இல்ல உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் மேலயும் ஒரு விசுவாசம் இருக்கு, ஓகேவா? அதனாலதான் கரெக்டா பின்னாடி தள்ளி விட்டீங்க. இல்ல நான் காமிச்சது நல்ல விஷயம் ப்ரோ. இப்ப அதான் அங்க ஒரு அதுதான் சொல்றேன், பாத்ரூம் வருது, உங்களுக்கு அவனுங்க பாத்ரூம் மேலயும் வருது, விசுவாசம் இருக்கு. கழுவ கூட தண்ணி இருக்காது. ஆனா நான் காமிச்ச ரோடு 2 பக்கம் கம்மா இருக்கு. ஒரு ஊரு வரும், குடிநீர் தண்ணி இருக்கு. அங்க என்ன குடிநீர் கழுவு தண்ணி தண்ணி இல்ல. இல்லையா? என்ன இருங்க, அதுக்காக தான் குடிநீர் பாட்டிலாம் வச்சானுங்க. அவன் போட்டோ போட்டு பாத்ரூம் கழுவுக்கு குடிநீர் பாட்டில் கொடுத்துருக்கானோ, நீங்க வந்து கழுவ தண்ணி இல்லன்றீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வாட்டர் பாட்டில விஜய் போட்டோ இருக்கு, அதோட போயிட்டு பாத்ரூம் எடுத்துட்டு போய் அவன் கழுவுறான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கழுவுறத விடுங்க கபிலன், தண்ணி 10 தொடச்சா என்ன ஆகும் ப்ரோ? அதெல்லாம் விடுங்க, முதல்ல லேடிஸ் பாத்ரூம் குள்ள போனானுங்க, அதெல்லாம் ஏன்னு கேளுங்க. இல்ல இவன் இதுல ஒரே நிமிஷம் இதுக்கு நான் பேசணும். இந்த லேடிஸ் பாத்ரூம்க்கு இல்ல ப்ரோ, ஒரு ஆளு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பொம்பளை பாத்ரூம் எட்டி பார்த்த மூதவிகளடா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு விஜய் ஃபேன் போட்டிருக்கான், உங்க வீட்டுல வந்து உங்க அம்மாவும் நீனும் போற பாத்ரூம் வேற வேற, அது நம்ம வீடு, இது ஒரு மாநாடு இல்லையா? இதுல இருந்தே தெரியலையா விஜயோடைய எப்படி சொல்றது, ரசிகர்களா இருந்து தொண்டர்களா மாறின ரசிகர்ல வந்து எவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு. அதுதான் சொல்றேன். பொது கழிப்பிடம்ன்றது அந்த அடிப்படை அறிவு கூட இவனுக்கு கிடையாது. இல்ல வீட்டுக்குள்ள வந்து அந்த போட்டோ ஒட்டி இருப்பாங்களா, பெண்கள் ஆண்கள்ட்டு? அது தெரிஞ்சா அவன் எங்க விஜய் பண்ணா இருக்கான்? ஏங்க நீங்க வேற படிக்க தேவை போயிட்டு பெண்கள் இருக்கா ஆண்கள் இருக்காங்கன்னா அவனே போட்டோ பாத்துட்டு தான். நான் தான் சொல்றேன்ல, பெண்கள் அப்படின்ற இடத்துல வேற ஒரு போட்டோ இருக்கும், கண்டுபிடிக்க முடியல அவனால. எல்லாம் விஜய் போட்டோ தாங்க ஒட்டி வைக்கணும் அடுத்த பாத்ரூம்ல. நீ பேசலாம் சபரி, நாங்க பேச முடியுமா? இல்ல இதுல என்ன கேக்குறாங்கன்னா, மதுரை யாரு கோட்டைன்னு தெரியுதா அப்படின்னு. ஏன்னா வெளியூர்ல இருந்து ஆள் அழைச்சிட்டு வந்துட்டு மதுரை இப்ப தெரியுதா யாரு கோட்டை அப்படின்றாங்க. வெக்கமா இருக்கான்னு சத்தியமா தெரியல. கேக்குதான் நடந்துச்சு. இல்ல சபரி, ஒரு 2 விஷயம் நடந்துச்சு. அதை மட்டும் ஆம்பளையா இருந்தா வந்து விஜய் ஷேர் பண்ண சொல்லு. ஒருத்தன் அங்க வந்து கடவுளே அஜித்தேன்னு கத்துறாங்க, தெரியுமா சபரி? பார்த்தேன் அந்த வீடியோ கடவுளே அஜித்தேன்னு கத்துனாங்க, தெரியுமா? அத கேட்டா இவங்க வந்து எடிட்டட் வீடியோன்றவானுங்க ஒரே வார்த்தையில.
வேற எதுவுமே பேச மாட்டாங்க. நான் இப்பவும் சொல்றேன்னா அவன் வந்து அவனுக்கு வந்து திருந்தவே மாட்டானுங்க, கடைசியே திருந்த மாட்டாங்க. நான் நடிச்ச படம் மட்டும்தான் 600 கோடி 700 கோடி இல்ல 800 டார்க் கோடி. டெவிலு மத்தவன் நடிச்ச படம் எல்லாம் 200 கோடி 300 கோடி. மதுரை விஜயோட கோட்டைனா எதுக்கு அஜித் சார் போட்டோ யூஸ் பண்ணணும்? இல்ல அதுதான் நீங்க அதுதான் அப்படி ரைட் தான். நீங்க மதுரை இல்ல வந்து எதுக்கு அஜித் சார் போட்டோ விஜயோட யூஸ் கொட்டை. பண்ண, அப்படி எதுக்கு நீங்க போகலாம். மாத்தி விஜயகாந்த் பேசுற போட்டோ பத்தியா யூஸ் பண்ண? சபரி? நீங்க அவங்கள மாதிரி இருங்க சபரி, அப்படி விஜய் போகலாம். உடைய கொட்டை. மதுரை யாரு என்னையா கோட்டைன்னு ஓ சொல்லி எப்ப ஒரு நிமிஷம் ஐயோ, என்னையா உங்க ஆளு ஏதோ பேசிருக்கிறாப்ல. உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாவில் தேடாதீர்கள், நீங்க ரீல்ஸ் ரீல்ஸ் தேடாதீங்க. பாக்குறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக் ரீல்ஸ் எல்லாம் கெத்து இல்ல, மார்க் டிகிரில தான் கெத்து இருக்கு. படிப்பது போல நன்கு விளையாட வேண்டும், ஆமா உடல் நலம் அவர் முக்கியம். இன்னைக்கு மாணவர்களுக்கு இருக்காரு இன்னைக்கு. மாணவர்கள் விஜய் ஃபேன்ஸ் சொல்றாங்க ஸ்கூல் விஜய் ஸ்கூல் fans தான் சொல்றாப்ல. ப்ரோ பாதி தற்கொலை. இல்ல தளபதி அவர் சொல்லாம எப்படி? இல்ல இப்ப இல்ல ப்ரூவ் இருங்க ஆயிடுச்சா? இப்ப ப்ரூவ் இருங்க ஆயிடுச்சா? இருங்க நீங்க கூட்டு இருக்கிறது ஒருத்தவன் பூராவே வந்து அனில் குஞ்சுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சா? குட்டி சான்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சா? இல்ல இப்ப ஒருத்தவன் கேக்குறான் அப்படின்னா, இது இப்போ வந்து மதுரை வந்து யாருக்கு ஓட்டுறன்னு கேக்குறான்னா, அவன் இத்தனை வருஷம் வந்து உள்ளுக்குள்ளேயே புருமிட்டு இருந்திருக்கான். ஓகேவா? அப்படின்னா இப்பயும் அது எங்க கோட்டைதான்டா. என்னடா பண்ண போற? இல்ல சபரி, நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணீங்க வர நேத்து, உண்மையிலே என்னாலே பொறுத்துக்க முடியாதுயா. ஏன் தேனி மாவட்டத்துல இருந்து வரவனை பூரா உச்சிலம்பட்டி வந்து இங்கிட்டு மதுரைக்குள்ள விடாம நீங்க இப்படி சுத்தி கல்லுப்பட்டி வழியா சுத்தி வர வச்சிருக்கீங்க. என்ன கொடுமை சாரி பண்ணிருக்கீங்க சாரி. நீங்க? அது வந்து அந்த மேப் லைன் செல்வானே கொடுத்தது செல்வானே நம்ம கொட்டாம்பட்டி இருக்குல்ல, கொட்டாம்பட்டி செல்வானே சொல்லுங்க 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 சொல்லுங்க. கொட்டாம்பட்டி இருக்குல்ல, கொட்டாம்பட்டி ஆமா கொட்டாம்பட்டியில ஆமா இருந்து தோரமுத்தி ரோட்ல ஒரு இந்த காட்டு இருக்குல்ல, நம்ம மலை வரும், மலைக்கு பின்னாடி கூட காடா இருக்கும்ல, அந்த ஆமா காட்டுல ஆமா. மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நடிச்சு எவனுமே மாநாடுக்கு போல, உட்காந்து சரக்கு அடிச்சுக்கு இருந்தாங்க. அப்படின்னா ப்ரோ, அப்படின்னா நீங்க ரூட்டை மாத்தி விட்டீங்க. அப்படின்னா நீங்க திமுக. ஐயோ, அதை வந்து காலையில பண்ணதுங்க, இது வந்து சாயந்தரம் பார்த்தது. உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வர்றவங்கள நீங்க எப்படி வர வச்சிருக்கீங்க? காரியாவட்டி சுத்தி வர வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன ஒரு நீங்க நடவடிக்கை எங்க கூட்டத்தை நீங்க காட்டுறதுக்கு நிரூபிக்க விடாம பண்ணிட்டீங்க நீங்க. இல்ல இன்னும் வந்த பார்த்தா 2 எங்களுக்கு லட்சம் பேருக்கு வேற இதுல சபரி சேர் கொடுக்கலையா? இந்த தற்கொலைங்க மாநாட்டை விக்கிரவாண்டியில பார்த்துதான் எவனும் சேர் கொடுக்கல. இதுல வந்து மாநாட்டை சபரி தடுக்க பாக்குறாங்க. இல்ல சபரி சொல்றாங்க. அங்க கவனிச்சியா? ஸ்பேஸ் போட்டு என்ன போட்டு வச்சிருக்கான் பாத்தியா? என்ன போட்டிருக்கான்? தளபதி டிவிக்கே ஸ்டாலின் அங்கிள் பரிதாபங்களும் போட்டு ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கான் சுரேந்திர. யாரு கிடக்குறான் மாமா பையன். வர ஒரு நிமிஷம் இரு. நீ யார நேத்து சாரு வாங்க போங்கன்னு சொன்னியோ, இங்க லிசனர்ல இருக்கிறவன சாரு வாங்க போங்கன்னியோ, அவன் தான் போட்டிருக்கிறான். இப்ப என்ன சொல்ல வர சொல்லு. மாமா ஃபேன்ஸுக்கு என்னங்க தெரிய போகுது? அது அவ்வளவுதாங்க. அவனுக்கு எல்லாம் மரியாதையா கொடுக்காரா நான் சொன்னேன். அதெல்லாம் விடுங்க, அவனுக்கு தற்கொலைன்னு தெரியும். கபிலன் ப்ரோ ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நீ வந்து கூட்டணி இல்லைன்னா நீ ஜீரோ தான், நீ வந்து கூட்டணி இல்லாம நீ வர முடியாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதான். இவனுக்கு என்னன்னா கூட்டணி இல்லாம இவன் நின்னான்னு வச்சுக்கலாம், இவன் நிக்க மாட்டான் எலெக்ஷன். எழுதி வச்சுக்கோங்க, கூட்டணி நின்னா மட்டும் தான் இவன் எலெக்ஷன் நிற்பான், இல்லைன்னா தற்கொலைங்க தான் பலியாடு. அதாவது மதன், கூட்டணி வந்து இங்க முதல்ல ஃபர்ஸ்ட் விடுதலை சிறுத்தை காலில் போய் விழுந்தான், ஆளு அங்க அசைப்படலை. ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினான், அங்கேயும் அசைப்படலை. அதிமுக கிட்ட போய் விழுந்தான், அங்கேயும் அசைப்படலை. அது அவங்க உட்கட்சி பஞ்சாயத்து, அது தனியா இருக்கட்டும். என் கேள்வி என்னன்னா, நீ எதிர்பார்க்கிற கூட இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப பாக்கி இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். நீ காங்கிரஸ் வரமாட்டாங்க. இப்பதான் ராகுல் காந்தி செல்வ பெருந்தகை வாய் திறந்து பேசினதுக்கே அங்க ராஜீவ் காந்தி சைட்ல இருந்து அங்கேருந்து வருது. சோ வாய மூடு பேசாத அப்படின்னு சொல்லி அங்க வருது. எங்க ராகுல் காந்தி கிட்ட இருந்து வருது. அப்படின்னா இல்ல கபிலன், அவங்க லூஸ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 22 எம்பி திமுக இருக்கு. ராஜ்யசபா சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 எம்பி கிட்ட இருக்காங்க. அதனால அவங்க லூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் வச்சாலுமே ஜீரோ தாங்க, அப்படி போனாலும் ஜீரோ தான். இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு காங்கிரஸால வந்து தமிழ்நாடு காங்கிரஸால இங்க வந்து தனியா நின்று இது பண்ணி பண்றதுலாம் இல்ல. அவங்க எல்லாம் எல்லாம் திமுக போய் சேர்ந்தாங்க, அதிமுக போய் சேர்ந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா கட்சின்னு வச்சு சுத்திட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகைலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா கொடுத்துட்டு இருந்து வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாத்துங்க. அங்க வேற தலைவரே இல்லைங்க. செல்வ பெருந்தகை நல்லதாங்க பண்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் செல்வ பெருந்தகை எந்த கட்சியில இருந்தாரு சபரி சொல்லு எனக்கு. விசிகல இருந்தாரு. விசிகக்கு முன்னாடி திமுக இருந்தாரு. என்ன இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடவுல இருந்திருக்கலாமே. விட்டுருங்க.
அப்படின்னா அப்ப கடந்து போங்க சபரி சில விஷயத்த. ஆஹா அதுக்கு சொல்ல காங்கிரஸ்லாம் நீங்க முட்டு இதுக்கு கொடுக்காத சபரி, நான் சொல்றது இல்ல கேளு. எப்படி இல்ல முட்டு கொடுக்க வேணாம். கபிலன் நான் அதுதான் சொல்றேன் ஏன் சொல்றேன்னு கபிலன் கேளுங்க. brother. அதுக்கு முன்னாடி அழகிரின்னு சபரி ஒருத்தர் brother. இருந்தாருங்க, அவரை விட இவர் இல்ல நல்லதான் இல்ல அழகிரி ரொம்ப நாளா செயல்படுறாருன்றதுக்காக சொன்னேன். அமைதியா இருந்தாரு, அவரை விட நல்லா பண்றாரு. அந்த டாபிக் நம்ம போவோம்னா எதுக்கு நான் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தேன்னா, கூட்டணி ஆட்சி இருந்தா மட்டும் தான் இவன் இல்ல இருப்பான், இவன் இல்லாட்டி விஷயம் நம்ம என்னன்னா, தோத்துருவான்னு தெரியும். நான் ஏன் செல்வ பெருந்தகை டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி கட்சி கூட்டம் ஒன்று நடந்தது மதன், ஓகேவா? காங்கிரஸ்ல ஒரு ஒரு இதுல வந்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. அந்த கட்சி கூட்டத்துல பல பேரும், அப்ப ஒருத்தர் இறந்துட்டாப்புல, இந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஒருத்தர் EVKS இளங்கோன்னு நினைக்கிறேன், கரெக்டா? EVKS இளங்கோன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டா? ஈரோடு தொகுதி அவர்தான். ஈரோடு எம்எல்ஏ இறந்துட்டாப்புல. அவர் எல்லாம் அந்த கட்சியில கூட்டத்துல இருக்கும்போது செல்வ பெருந்தகை மட்டும்தான் மேடையில திமுகவை எதிர்த்தும் விஜய்க்கு ஒரு மாதிரியா மறைமுகமா ஆதரவும் கொடுக்குற மாதிரி அங்க ஒரு ஒரு போக்குல ஒண்ணு பேசினாப்புல. அதுதான் அங்க சலசலப்பு வந்துச்சு. அப்பதான் அங்க உள்ள தமிழ்நாடு காங்கிரஸுக்குள்ளே பல தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி மாற்று கருத்து தெரிவிக்கும் போதுதான் செல்வ பெருந்தகை வாயை முட்டு கம்னு உட்காந்தாப்புல. இது எதுக்கு அப்படின்னா, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருன்னு சொல்லி இங்க பிரஷர் கொடுக்கறதுக்கு, டிஎம்கேக்கு பிரஷர் கொடுக்கறது. இதேதான் விடுதலை இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இவங்க நம்ம பக்கம் ஏதாவது பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதாவது ஒண்ணு விழும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. விசிகே, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்ப வேற என்ன கட்சி இருக்கு நீ போய் விழுறதுக்கு? அந்த தேமுதிக கடி மேடையில ஓப்பனா தெரிஞ்சது. தேமுதிக கடி போட்டிருக்காரு. ஆமா தேமுதிக விஜயகாந்த் ஜெயிக்கலங்க கட்சி. இல்ல இவன் பண்றது வந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரியே எதுவுமே பண்ணலங்க. இவன் வந்து தோக்கணும், ஏதோ ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஐயா. 3 மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு சின்ன பசங்களை நீ பலிகடாக்குற? அதுல 3/4 பேர் ஓட்டு கிடையாது. 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க. விஜயோட செயல்பாடுகள், விஜயோட பேச்சு எல்லாமே நான் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன். நேத்து கூட பாருங்க, நான் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன். இதுக்கு மேல நீ யாரு வருவாங்க பங்கு கொடுக்கறதுக்கு? அதான் கேக்குறேன். அதான் யாருக்கு நீ கூட்டணி வைக்க போற? பாம் செல்லுன்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் மாநாட்டுல சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த பாம் செல் வெடிக்கவே இல்ல. போட்ட கொண்டு சரக்குமாரே பிஜேபியில போய் சேர்ந்துட்டாப்புல. நீ சரக்குமார் கட்சின்ற, சரக்குமாரே பிஜேபியில போய் சேர்ந்துட்டாப்புல. இன்னைக்குதான் அந்த வீடியோ பார்த்தேன். சரத்குமார் மாநாடு இல்ல ஒரே சரத்குமார் மாநாட்டு கூட்டம் தெரியுமா? அதுதான் இப்பதான் அதுதான் இந்த வீடியோ இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. சரத்குமார் வீடியோ மாநாடு வீடியோ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ரமேஷ் பலர் எடுத்து போட்டிருக்காப்ல அந்த வீடியோ, சரத்குமார் வீடியோ, விஜயகாந்த் அவர் வீடியோ, சிரஞ்சீவி வீடியோ 2003 ஏதோ அவ்வளவு கூட்டங்க அந்த வீடியோ பார்த்தங்க. அது அப்படியே சிரஞ்சீவி வீடியோ எப்ப நான் இருந்தேன், அது வந்து திருப்பதியில நடந்தது. ஆக்சுவலா உண்மையிலேயே சொல்றேன், பயங்கரமான கூட்டம் மாநாடு. உண்மையிலேயே நீங்க மாநாடு கிரௌடு யாருக்குன்னா, விஜயகாந்துக்கு ஆப்போசிட்டா நீங்க யாரை வச்சு பார்க்க முடியும்னா சிரஞ்சீவியோட மாநாடு தான். 2 தான் நீங்க கம்பேரிசனா பண்ண முடியும். இதெல்லாம் மாநாடே கிடையாது. சிரஞ்சீவி பயங்கரமா ஒன்னும் பண்ண முடியல பாலிடிக்ஸ்ல. அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சு இல்ல ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க கபிலன் பிரதர், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க ஊர்ல ஏடிஎம்கே ஓட்டு எத்தனை, டிஎம்கே ஓட்டு எத்தனை, மத்த இதர கட்சிகள் ஓட்டு எத்தனை, இவனுக்கு எத்தனை பேர்? என் ஊர்ல வந்து பெரும்பான்மை வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை ஏடிஎம்கே தாங்க. அடுத்து பேர் டிஎம்கே அப்படின்ற மெஜாரிட்டி டிஎம்கே வந்துருவாங்க. அடுத்து ஏடிஎம்கே. அதை தாண்டி போனோம்னா டிஎம்கே வரைக்கும் வந்தது இல்ல, ஏடிஎம்கே விடுதலை சிறுத்தை தான். இல்ல அதான் இப்படிதான், இதுதான் கூட்டணி, இதுதான் ஊரோட நிலவரம். இவனுங்க வந்து புதுசா வந்துட்டு நாங்க வரப்போறோம் 2 ஓட்டு 3 ஓட்டு ஒரு தெருவில் வாங்கி என்ன பண்ண போறானுங்க எனக்கே புரியல. எப்படி வாங்கி ஜெயிப்பானுங்க என்னன்னு தெரியாம 2024 சிஎம் அவ்வளவு யோசிக்க வேணாங்க ப்ரோ. அந்த ஏரி இப்ப நான் வந்து கும்பகோணம் வச்சுக்கோங்க, கும்பகோணத்துல ஒரு வேட்பாளர் நேம் சொல்றான், உங்கள் விஜய். இல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு என் ஏரியாவை சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு ஏரியாவும் நீங்க சொல்லிக்கோங்க. கும்பகோணத்துல ஒரு கட்சி மட்டும் தான் எப்பொழுதும் வந்துட்டு இருக்கோம், ஓகேவா? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆப்போசிட் கட்சி ஒண்ணு வந்துட்டு இருக்கோம். இப்ப நீ போய் உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற? டெபாசிட் வாங்க மாட்டேன் கும்பகோணத்துல 100% எழுதி. டெபாசிட் விடுங்க, அந்த கேண்டிடேட்டை விலைக்கு வாங்குறானுங்க நம்ம ஆளுங்க. அது தெரியாம இவனுங்க அனௌன்ஸ் பண்ணாங்க கேண்டிடேட். அதுதான் ஹைலைட்டுங்க, அங்க நடக்க போற ஹைலைட் அதுதான். இவன் நிப்பாட்ட 224 தொகுதியிலையும் ஒரு 100 கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கிடுவானுங்க நம்ம ஆளுங்க. அவனுங்களே ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு அவனுங்க பொறுப்புக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கிட்டத்தட்ட யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அவனுங்க போயிருவானுங்க கட்சி. அவனுங்க ஆப்போசிட்டாவே வேலை செய்வானுங்க. அததான் நான் சொல்றேன், அவனுங்களை விலைக்கு வாங்கிடுவானுங்க பாருங்க. அங்கதான் காமெடியே அவனுக்கு.
இல்லங்க அப்ப அதுவும் எலெக்ஷன்ல அவனுக்கு சின்ன வேற கரெக்டா இதா இருக்காதா? இல்ல எவன் சின்னலாம் அவனை ஃபெமிலியர் நிக்கிறானோ ஆயிருங்க. அவனுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்குலாம் ஃபெமிலியர் ஆயிரும். ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா அது 3வது பக்கத்துல கிரவுண்ட் வந்து பாலிடிக்ஸ்ல இருங்க. பாமர இல்ல மக்களுக்கு சபரீஷ், என்னமோ தெரியாது. சர்வ இல்ல சபரீஷ் சாதாரணமா அப்படி சின்ன கிடையாது. இல்ல 3வது எனக்கு என்னமோ பக்கத்துல டவுட்டா கொடுப்போம். இருக்கு. ஆனா என்னமோ அதே பேர்ல 4 பேர் நிப்பாட்டுவோம். இல்ல நாம அதுதான் சர்வ சொல்றது சொல்றேன். சாதாரணமா எப்படி உங்களுக்கு சின்னம் கொடுப்பாங்க? இல்ல இல்ல சபரி, எனக்கு இது முதல்ல பதில் சொல்லு. எப்படி சர்வ சாதாரணமா உனக்கு அப்படியே எலெக்ஷன் கமிஷன் கேட்ட உடனே இந்த ஏங்க வச்சுக்க, அந்த அது மாதிரி இந்த நான் சொல்ல வச்சுக்க. கபிலன். இல்ல ஆ, அப்படி சொல்ல. இப்போ விஜய் ஆ. இல்ல இது என்ன ஒய் பிரிவா? உடனே கேட்ட உடனே பிஜேபி பி டீம்னு உடனே கொடுக்கறதுக்கு. இல்ல சின்ன மேட்டர் சொன்னீங்கன்னு சொல்றேன். இல்ல ப்ரோ, சின்னலாம் அவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆகாது. எப்படி ரீச் ஆகும்? படம் வசூல் மாதிரி ரீச் ஆகும். ஏன்னா ட்விட்டர்ல இருக்க நாய்க்கு அண்ணன் என்ன பிஸ்கட் சின்னம் போடுவாங்க. வாங்க போற தெரியுமா மதன்? 3 அதுதான் ஆப்ஷன் இருக்கு. ஆட்டோ சின்னம். அது ரஜினி கேட்டதாச்சு. ஆமா அதத்தான் இங்க அதுக்கு தான் அடி போடுறான் ஆளு. கேட்டுக்க, ஆட்டோ சின்னம். சரியா? அது தலைவரோடது. தலைவர் சொன்னோம். சரியா? ஆட்டோ சின்னம். இன்னொன்னு சொன்னாங்க. இன்னொரு சின்னம் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. இலைக்கு தான் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அவன் கேட்ட சின்னம் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் உண்மையிலே பிஜேபி பி டீம் தாங்க. இல்ல ஒய் நான் பிரிவு எது கொடுத்தாங்கன்னே தெரியலங்க. அது வந்து விசிகாவோட இவர் சொன்னாரு, பொதுச் செயலாளர் சொன்னாரு, இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கெல்லாம் வந்து எனக்கு த்ரெட்டனா இருங்கன்னு சொல்லி தான் அவர் கேட்டு வாங்கினதா அவர் சொல்லிருக்காரு. அது இன்னி வரைக்கும் அவனுங்க ப்ரூஃப் கொடுக்க கிடையாது. என்னவா எதுக்கு கொடுத்தாங்கன்றத லெட்டர் இன்னைக்கு சப்மிட் பண்ண கிடையாது. அவர் எதிர்த்து கேஸ் கூட போட கிடையாது இன்னி வரைக்கும். இல்ல கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு பிஜேபி என்ன பக்கத்து வீட்டுக்காரனா? இல்ல தெரியல. சரி, இன்னைக்கு ஏதாவது அமித்ஷா ஏதாவது பேசிருக்காப்லையா? ஏதாவது இது கவுண்டர் கொடுக்குற மாதிரி? உங்கள் விஜய் ஏங்க அவர் ஏங்க இவரை அமித்ஷா பத்தி பேச எங்க போறாங்க? தமிழ் இல்ல கபிலன், நான் உண்மையா சொல்றேன். சரத்குமார் தான் பேசியிருக்காரு. அமித்ஷாவோ ஸ்டாலினோ இல்ல மோடியோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ யாருமே விஜய்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அந்த இவன் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அரசியல்ல. அதனால இவன் அவனுங்க பேரை சொல்லி இவன் ஹைலைட் பார்க்க மாட்டாங்க. அது பண்ணக்கூடாது. உங்கள் actually. விஜய் சரி, பண்ணக்கூடாது. அப்போ ஒண்ணு பண்ண பெரிய அப்போ ஒண்ணு தலைவர்கள் பண்ணுங்களா? யாருமே இவன் பேரையே யூஸ் பண்ணக்கூடாது. பூமர் அங்கிள்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருங்க. அது வந்து 2ஆம் கட்ட தலைவர் இல்ல, 3ஆம் கட்ட தலைவர் பண்ணு. ஏங்க நாளைக்கு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. எல்லா கட்சியும் 2 நாள்ல கூட்டம் அறிவிப்பாங்க. தெருமுனை கூட்டம்னு ஒண்ணு போடுவாங்க. நீங்க இன்னும் 2 நாள்ல ஃபண்ட்ஸ் என்னன்னு பாப்பீங்க. நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. எல்லா கட்சியும் இழுத்துருக்கான். இல்ல ஹலோ சபரீஷ் உங்க தெருமுனை கூட்டம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. சீமான் தெருவுக்கு போயிட்டு இவனை அசிங்கப்படுத்த போறாரு பாருங்க 6 மாசம். செத்து போனது பாத்துறாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அது போதும். சரி, சீமான் ஏதாவது சொன்னாப்லையாப்பா? சீமான் ஏதாவது சொன்னாப்லையா? 27ஆம் தேதி ஒரு கூட்டம் இருக்கு கபிலன். அந்த கூட்டத்துக்கு தான் 27ஆம் தேதி அதே சரத்குமாரும் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நான் 27ஆம் தேதி விஜய் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு வந்து பூத் கமிட்டி அதை பத்தி நான் பேச விரும்பல. 27ஆம் தேதி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். 27ஆம் தேதி சரத்குமார் பேச போறாங்க இல்லையா? அப்ப அதுல லைவ் எங்கேயாச்சும் போட்டாங்கன்னு சொல்லுங்கப்பா. லைவ் போட்டா முதல்ல ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி எல்லா மாநாட்டுக்கும் லைவ் போட்டுருவோம். மாநாடு எல்லாம் இல்லைங்க, தெருமுனை கூட்டம் தான் போடுவாங்க. தெருமுனை கூட்டம் தான் வந்து டைரக்டா மக்களை ரீச் பண்ணும். ஓகேவா? ஆமா, இவன் வந்து ஆன்லைன்ல போடுறான்னா யூடியூப்ல வந்து பாக்குறாங்க. பார்த்தவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. லேக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். ஆனா தெருவா போய் பாக்குறவங்க யூடியூப் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அண்ணன் தெருவா போவாப்லையா? தெருவா போய் அண்ணன் போவானாங்க. அவங்க கட்சி கேடர்ஸாவது போக சொல்லுங்க, போக மாட்டாங்க. விஜய டம்மி ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. விஜய் ஒரு லூசு பைய அப்படின்னு ஊருக்கே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். அண்ணன் தெருவா போவாப்லையா? இல்லங்க, அதெல்லாம் எல்லாருமே நேத்து இல்ல தூங்கவே மாட்டாங்க. என்ஜிஆர் நேத்து விஜய்க்கு சப்போர்ட்டா பேசின எங்க ஃபேமிலியில 2-3 பேர் இருக்காங்க. அவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னையா என்ன இப்படி பேசுறாரு, அதாவது ஒரு அவர் பேச தெரியல, அந்த இன்மெச்சூரிட்டி தான் கட்டு. ஆமா, அதேதான், இன்மெச்சூரா பேசுறாரு அப்படின்னு. இல்லங்க அது சபரீஷ், நான் ஓபனா சொல்றேன். இருங்க, மத்தவங்களும் பேசிட்டோம். இருங்க சொல்லுங்க. கபிலன் சொன்ன மாதிரி தெருவா போகும் போல இங்க டிவில பாட்டு போட்டாலே டிவியை தூக்கி உடைக்கிறவங்களாம் இருக்கான். பாட்டை மாத்திரியா நான் டிவியை தூக்கி உடைச்சிருவேன். தனக்கு பிடிக்காத எதிர். இப்ப நீங்க ஒண்ணும் பார்த்தாங்க ஒண்ணும் இல்ல. தலைவா, கண்ணாடியை பார்த்து பேசாதீங்க. கண்ணாடியை பார்த்து பேசாம பேசுங்க. அப்படி உள்ள வரும்போது சாணியை கிண்டிய கொண்டு ஏற்றி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செல்வானே அவ்வளவுதான், நான் முடிய பூச்சி இழுத்து விட்டுருங்க. அது விக்கா இல்லைன்னு தெரிஞ்சாகணும் எங்களுக்கு. சரி, ஒரு ஏடிஎம்கே இவர் வந்திருக்கிறாரு, சிஎன்ஆர். ஒரு நிமிஷம் இருங்க. சார் கேக்குதுங்களா? ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ்ல ஒரு தடவை பேசிருக்காரு அவரு. கபிலன் ப்ரோ ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே அவள்தான் அவங்கள முத்திர. அவங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே நான் இப்ப நாம் தமிழ் கட்சி முதல்ல ஒரே ஸ்பேஸ்ல உட்கார வச்சு டிவிகே பத்தி பேச வச்சேன். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
அதெல்லாம் சரி இங்க ஓகேங்க. என்ன நம்ம வந்து ஸ்பேஸ்ல இங்க ஏடிஎம்கே இல்ல திமுக அதிமுக பஞ்சாயத்துல நம்ம இல்ல ஸ்பேஸ்ல வராது. ஒரு நிமிஷம், அவருக்கு நான் மைக் கொடுக்குறேன். ஒருத்தரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி போடுறேன். ஓகே, ஓகே சார். கோச்சிக்காதீங்க ஹரிஷ். ஹரிஷ் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் லிசனர்ல கொஞ்ச நேரம் இருங்க, அவருக்கு மைக் கொடுத்துட்டு வரேன். செல்வாஜி வந்துட்டாரா? வந்துட்டார். பேசுங்க. சிஎன்ஆர் வணக்கங்க, கேக்குங்களா? ஆனா கேக்குதுண்ணே, வணக்கம். வணக்கங்க. நேற்று என்னங்க ஸ்பேஸ் ஒன்று போட்டிருந்தீங்க, ஏடிஎம்கே சைட்லேருந்து ஸ்பேஸ் ஒன்று போட்டிருந்தீங்க. ஆமா ப்ரோ, ஏன்னா இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு பாராட்டி புகழ்ந்து தானே ஆகணும் நாங்க. கண்டிப்பா பாராட்டணும். ஆனா இது நீங்க ரொம்ப டூ லேட்டா போட்டீங்களோன்றதுதான் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்னதா ஒரு வருத்தம். ஏன் அப்படின்னா, நீங்க தான் முதல்ல ஏடிஎம்கே தான் முதல்ல போட்டு உட்காந்துருக்கணும். ஆக்சுவலி நியாயப்படி பார்த்தோம்னா ஏடிஎம்கே தான் போட்டு முதல்ல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டீங்களோ, எனக்கு இப்படிதான் தோணுது. அதாவது சரி, அதாவது நம்ம பக்கம் திரும்பாம இருக்கிறனால நம்ம சரி எதுக்கு அப்படின்னு இருந்தோம்னா, அவர் வந்து இன்னைக்குதான் ஒரு முழு சுயரூபத்தை காமிச்சார். ஆனா இவ்வளவு இம்மெச்சூர்டா இருப்பாப்லன்னு தெரியல. உலகத்திலே அதாவது நானும் நிறைய மாநாடு பார்த்திருப்போம், வச்சிருப்போம். ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா ஒரு தீர்மானம் போட்டு அந்த மாநாடு நடத்துவாங்க. இதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. மாநாடு நடத்தி முடிச்சுட்டு தீர்மானத்தை பிடிஎஃப் போட்டு விடுறேன், நீங்க எல்லாரும் வீட்டுல போய் கத்துக்கங்கன்றாங்க. இப்படி ஒரு மாநாடு, இப்படி ஒரு கட்சிய எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? சிஎன்ஆர் ப்ரோ, இல்ல திமுக மாநாடு அதிமுக மாநாடு நான் பார்த்திருக்கேன். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொது தலைவரை கூப்பிட்டு வந்து 22 டாபிக், ஒரு 30 டாபிக் வச்சு ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு 10 நிமிஷம் தலைப்பு கொடுத்து காலையில இருந்து பேச கழகத்தோட விடுவாங்க. ஒரு கட்சியோட வரலாறு பேசுவாங்க, நிகழ்ச்சி நடக்கும், போட்டிகள் நடக்கும். அப்புறம் அந்த கட்சியில வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு மூத்த நிர்வாகிகளுக்கு பூரா ஒரு நிறைவேறு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து அந்த பொதுச் செயலாளரோ அவங்க தலைவர்களோ வந்து பேசுவாங்க. இதுதான் ஏங்க என்கிட்ட எனக்கு ஒரு 4 கேள்வி ஒண்ணு இருக்கு. முதல்ல நான் அதை கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அதிமுக செலுத்துவாங்க மாநாட்டுல முக்கியமான தலைவர்கள் அப்பெல்லாம் இறந்துட்டா 5 இவனோட தொண்டை 3 பேர் இதுவரை இரங்கல் வரல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இரங்கல் தெரியும். இதுதான் இப்படிதான் நடக்கும். ஜோதி எடுத்துட்டு போவாங்க. மதன் ஒரு நிமிஷம் இருங்க. சீனர் சார், எனக்கு வந்து ஒரு 4 கேள்வி இருக்கு. இந்த 4 கேள்வி வந்து அடிப்படையான ஒரு கேள்வி. சாதாரண ஒரு சாமானியனா இங்க இந்த சைட்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கு, அந்த மாநாடு சம்பந்தமா தான். கேக்குதுங்களா சீனர்? சொல்லுங்க. முதல் கேள்வி வந்து, எம்ஜிஆரோட புகைப்படத்தை எடுத்து அவங்க மாநாட்டுல ஒண்ணு போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் உரிமையை கொண்டாடுறது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக சுயநல அரசியல்வாதி. அதாவது எம்ஜிஆர் எவ்வளவு கெத்து தெரியுமா, எம்ஜிஆர் எவ்வளவு மாஸ் தெரியுமா, எம்ஜிஆர் மாதிரி ஒரு லீடரை பார்க்க முடியுமான்னு சொன்னி இப்ப தெரிஞ்ச விஜய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் பத்தி தெரியலையா, இல்ல கோமால இருந்தாரான்னு தெரியல. அப்ப நீ 5 தலைவர்களை நீ கொண்டு வரும்போது எம்ஜிஆர் மாசா இருந்தா, எம்ஜிஆர் கெத்தா இருந்தா, எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவரா உருவாகணும், அவர்கிட்ட என்கிட்ட பழகுறதுக்கு வந்து எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னா நீ அவர் தலைவர் படத்தை நீ போட்டிருக்க வேண்டியதானே? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ கட்சி ஆரம்பிச்சலப்பா, நீ அப்பே வந்து புரட்சியாளர் படத்தை போட்டிருக்கணும் முன்னாடியே. இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு நீ போடுறேன்னா அப்போ உன்னோட சுயநல அரசியல்வாதத்தானே நீ காட்டுற. இதுல இருந்து இன்னைக்கு வந்து அவரோட மாசு என்ன, அதுல ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஏப்பா இருங்கப்பா, நான் கேட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட கேள்வி மனுஷம்பி மாட்டிப்பி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. கொஞ்சம் பார்த்து மெதுவா இருங்க. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, சீனர் ப்ரோ, எம்ஜிஆரோட பாடல் ஒண்ணு பாட்டி, எதிர்காலம் வரும் என் கடமை வரும் நான் கூட்டத்தை ஒழிப்பேன், அந்த வரியை எடுத்து பாடுறது தன்னைத்தானே கை பிடிச்சி இல்ல சீனர், என் கேள்வி என்னன்னா, இந்த பாடலை பாடி தன்னைத்தானே எம்ஜிஆர் தன்னைத்தானே அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிக்க வராருன்னு போது, இது உண்மையிலே அங்க களத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு எப்படி நீங்க பாக்குறீங்க? இதை கோமாளித்தனம் தாங்க பார்க்க முடியும். இது ஏங்க இந்த ஒரு படத்துல ரஜினி சொல்றாரு, அவர் தன்னையே சந்திரமுகியாக உணர்ந்தாருவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டாரு, இந்த 4 பையன் விசில் அடிக்கிறாங்க கத்துறாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டை பாடி இது ஆடியோ லான்ச்ல கூட பண்றோம். அந்த நினைப்பு தான் இது வந்துருச்சு, ஆடியோ லான்ச்சோட ஒட்டிக்கிருச்சுன்னு வாயில, அதுதான் இங்க வந்திருக்கு. வேற என்ன செய்ய சொல்றீங்க அவரை? அதோட பிம்பம் தான் இன்னைக்கு வந்து வெளியே பண்ணிட்டாப்ல. எந்த கூட்டத்தை நீ ஒழிக்க போற? நீயே வந்து சிஎம்மோட பையனை உதயநிதியோட பேரை கூட உன்னால சொல்ல முடியல, ஒரு சிஎம் அங்கிள்ன்ற. அப்ப உதயநிதி உனக்கு அங்கிளோட பையன், அப்ப மாமா பையன் மாமா மச்சான நீயே தாய் மாமான்ட்டுக்கிற, நீங்க உன்னை சிங்கம்ட்டுக்கிற. அடுத்து ஒரு கேள்வி இங்க எனக்கு என்னமோ, அங்க வந்து அதிமுக எடப்பாடின்னு சொல்லி வாயில வரவே இல்லை, கரெக்டா? ஆமா, அந்த மாநாட்டுல எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுல அந்த விஜயோட வாயில இருந்து அந்த பேர் வரவே இல்லை. பிஜேபி கூட நீங்க கூட்டணி வச்சுட்டீங்கன்ற அந்த வெறுப்பு தன்மை அங்க ஓப்பனாவே தெரிஞ்சுது. அந்த வழித்தறிச்சல் ஓப்பனாவே தெரிஞ்சுங்க. என் கேள்வி என்னன்னா,
அதிமுக சைடுல உங்க சைடுல அவருக்காண்டி நாங்க வெயிட் மதுரையில பண்ணிட்டு பெரிய இருக்கோம். சீனியர் ப்ரோ, அதிமுக சைடுல உங்க சைடு மதுரை சைடுலாம் கொஞ்சம் பெரிய கையெல்லாம் உங்களுக்கு அரசியல் கட்சி அங்க இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. என் கேள்வி என்னன்னா, இவ்வளவு பேசி இனிமேலும் அமைதியா போகுமா அதிமுக, இல்ல டிவிக்கவே இனிமேல் கடுமையான விமர்சனம் பண்ணுவாங்க? ஏன்னா ஊடகங்கள்ல இல்ல முடிச்சிடறேன் கேள்வி முடிச்சிடறேன். என்னுடைய இந்த ஊடகங்கள்ல பேச்சாளர்லாம் வந்து பேசுறாங்களா, அதிமுக பேச்சாளர்கள்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா, தந்தி டிவி, புதிய தலைமுறை, இந்த மாதிரி சன் நியூஸ், இந்த மாதிரி எல்லாரும் பேசும்போது ஒரு சாஃப்ட் கார்னர் ஒண்ணு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதிமுக பேச்சாளர்களும் டிவிகே பேச்சாளருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் ஒண்ணு இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா திமுகவும் என்டிகாவும் வெளுத்து வாங்கும் ஒரு பக்கம். இனிமேலும் அப்படியே போகுமா, இல்ல உட்காந்து வெளுத்து ஓப்பனாவே எடுத்து அடிப்பீங்களா? இல்ல, கேள்வி கேட்டீங்களா, பதில் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்ததுன்னா திமுக தவிர வேற யாரும் பேசாதீங்க, ஏன்னா கூட்டணி பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் எதிர்னா அப்படி சொன்னது உண்மைதான். அதனால சாப்பிட்டாரு இருந்தது உண்மைதான். நேத்து காலையில சாயங்காலம் விஜய் பேசி ஒரு 2 மணி நேரத்திலேயே, நேத்து நடந்த பொதுக்கூட்டத்திலேயே எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாப்புல, நீ 1.5 வயசு குழந்தைப்பா, உனக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வயசு தான், நீ மொத்தமே 2 மாநாடு தான் நடத்திருக்க. நான் வந்து இதோட 110 தொகுதிக்கு வந்திருக்கேன். வயசு என்னோட அனுபவம் 51 வருஷம் நான் அரசியல் இருக்கேன். நீ வந்து பிறக்கும் போது அவர் கிளை செயலரு, நீ வளரும் போது அவர் மாவட்ட செயலரு, நீ நிக்கும் போது அவர் அமைச்சரு, நேத்து நீ படம் மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ணும்போது அவர் முதலமைச்சரு. இப்படிதான் நாங்க இதை நேத்தே அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இனிமேல் வந்து நீங்களே எக்ஸலத்துல நீங்க பாத்துருப்பீங்க, செல்லூர் ராஜு மேல போட்டுறேன், அதை பாருங்க. அவர் வந்து திடீர்னு அது இருக்கட்டும். சபரி எங்க மாவட்ட செயலர் செல்லூர்ராஜ் நேத்து இன்னைக்கு போட்டு சொல்லிருப்பாப்ல. சீனார், எனக்கு கடைசியா இறுதி கேள்வி, ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கப்புறம் மத்தவங்க கேட்பாங்க, அதுக்கு சொல்லிக்கோங்க. அந்த ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது இவங்க மண்டி போட்டது முக்கியமா வந்து எந்த அளவுக்கு வந்து ஏதோ சீட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன்வளத்துறை ஜெயக்குமார் முன்னாடி ஒரு தடவை ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாப்புல, பேரம் பேசினது இல்ல, எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு சொல்லி கேட்ட உங்கள்கிட்ட அது உண்மையா? அதாவது இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வந்து அணிலா இருந்து உதவுவேன்னு சொல்லி பண்ணாங்க. 2011 சட்டமன்ற தேர்தல். அதுல ஜெயக்குமார் மூலமா ஜெயக்குமார் ஹரி தந்தி டிவி இன்டர்வியூல ஒன்னு சொல்லிருப்பாப்புல, எங்க கிட்ட வந்து எஸ்ஏசி வந்து சீட்டு பேரம் பேசினாரு, அம்மா வந்து அத ஒரு இதா பொருட்டா கூட எடுத்துக்கல, நீ சீட்டு பேரம் பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கூட அவங்க தட்டி விட்டாங்க அப்படின்னு. அது உண்மையா பொய்யா? எவ்வளவு சீட்டு கேட்டாங்க? 11 சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கேட்டாங்க. அம்மா வந்து லெட்டர் பேட்ல அறிக்கை கொடுத்து விஜய் வந்து சட்டமன்ற தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க, ஒரு தொகுதி கொடுக்கலான்னாங்க. விஜய் வந்து லெட்டர் பேட் கொடுக்கணும், விஜய் வந்து 234 சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணணும், அப்படின்னா ஒரு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னே எஸ்ஐசி வந்து அப்படிலாம் என் பையன் வந்து அறிக்கைலாம் கொடுக்க மாட்டாரு, வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு அப்படி ஓரமா போப்பான்டாங்க. இதுதான் நடந்தது. அதோட இவங்க திமுக போயிட்டு அடைக்கலமானாங்க. அதோட முகசொலிப்புதா, அதோட கஷ்டம் தான் அவரோட. இது வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, என் பையன் இவ்வளவு பெரிய வளர்ந்து வர இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க.